கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் கொடுத்திருக்காங்க, கர்த்தருடைய கிறிஸ்து. கர்த்தருடைய கிறிஸ்து. லூக்கா 2:26. லூக்கா 2:26. கர்த்தருடைய கிறிஸ்து. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. And it had been revealed to him by the Holy Spirit that he would not see death before he had seen the Lord's Christ. எப்படி இருக்கு இது? எப்படி இருக்கு? லார்ட்ஸ் கிரைஸ்ட், கர்த்தருடைய கிறிஸ்து. இவருக்கு அந்த கிறிஸ்துவுக்கு எத்தனை எத்தனை அடையாளங்கள்! கர்த்தருடைய கிறிஸ்து. நம்ம அப்போஸ்தலர் 4:26. நான்லாம் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அவர் வேற லெவல், அவர் வேற லெவலில் கொடுத்துருக்காரு. யார் யாருக்கு புரியலையோ அதை புரிய வச்சிருவார். அப்போஸ்தலர் 4:26. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று, the kings of the earth took their stand and the rulers were gathered together against the Lord and his Christ. Lord and his Christ. கர்த்தருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமா, ரைட்? மறுபடியும் ஒரு வார்த்தை அங்க வருது, கர்த்தருடைய கிறிஸ்து. நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் தெரிஞ்சிட்டு அப்படி நினைக்கும் போது, இது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. கர்த்தரைய கிறிஸ்துன்னு எனக்கு தெரியாது. வேற லெவல், வேற லெவல். நான் இங்க இருக்கிறத, கிறிஸ்துன்னு இருக்கிறத, அவருக்கு பேரு கர்த்தருடைய கிறிஸ்துன்னு நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன். இதுக்கு பிறகு நீங்க ப்ரேயர் பண்ணி, ஏதப்பா கர்த்தருடைய கிறிஸ்துன்னா என்னது கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஆனா 1 கொரிந்தியர் 3:23 பவுல் சொல்றான், கிறிஸ்து தேவனுடையவன்கிறான். நீங்க இது கர்த்தருடைய கிறிஸ்துனா இதுல அண்டர்ஸ்டாண்டிங் வருதான்னு பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஏதாவது வருதா இதுல? அண்ட் யூ ஆர் கிரைஸ்ட் அண்ட் கிரைஸ்ட் இஸ் காட்ஸ். கர்த்தருடைய கிறிஸ்து வருதா இதுல? பாருங்க, கிரைஸ்ட் பிலாங்ஸ் டு காட், கர்த்தருடைய கிறிஸ்து. ஸோ இங்க இப்படி வருது, கர்த்தருடைய கிறிஸ்து. பார்த்துட்டீங்க. இதுக்கு மேல ரெவலேஷனை நீங்க கேட்கணும்.